I don't know what's up with this hair. அதனால தான் அது இப்படியும் இல்லாம இருக்கு. Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். என்னுடைய ஹேர் கேர் ரூட்டின் ப்ரீ வாஷ், போஸ்ட் வாஷ், அதனுடைய எசென்ஷியல்ஸ், கொஞ்சம் ஹேர் க்ரோத் இருக்கு, ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஐ தாட் ஐ டூ திஸ் வீடியோ ஃபார் யூ கைஸ். பேசிக்கலா இந்த முடி ஸ்டைல் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றதுக்கு I've got separate videos. ஸோ அது வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி போதா பின்னாடி போதா ஐம் நாட் ஷியர். பட் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி லைவாக இருந்ததுன்னா நான் லிங்க் கொடுப்பேன், இல்லை என்னுடைய சேனல் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதனுடைய டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி ப்ரீ வாஷ் ரொட்டின் சைட். ப்ரீ வாஷ் ரொட்டினில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலிங் இஸ் சூப்பர் எசென்ஷியல் ஃபார் மீ. ஸோ எனக்கு வந்து நான் இப்போ நெட்டெல்லாம் பார்த்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஹேர் ஆயில் பண்ணக்கூடாது, ஊற வைக்கக்கூடாது, 20 நிமிஷம் தான் 30 நிமிஷம் தான், இந்த கான்செப்ட் பார்த்து நடுவில் என்ன பண்ணேன்னா ஹேர் ஆயிலே வந்து தேவை கிடையாது, எப்பயாவது 1-2 வாட்டி பண்ணா போதும் அப்படின்னு நடுவில் பண்ணேன். அண்ட் ஐம் டெல்லிங் யூ ஐ ரிக்ரெட்டட் இட் ஸோ மச். என்னுடைய முடிக்கு என்னுடைய ஸ்கேல்ப்க்கு அது ஒர்க் ஆகவே இல்லை. மேபி நான் சின்ன வயசுல இருந்தே ஆயில் வச்சு பழகுனதுனாலயோ என்னமோ அந்த மாதிரி எனக்கு லைக் அந்த வெஸ்டர்னைஸ்ட் ஐடியா ஆஃப் ஹேர் ஆயிலிங் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஐ வென்ட் பேக் டு த ரூட்ஸ். என்னுடைய ஒரிஜினல் கிளாசிக் ஸ்டைலிங் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வென் இட் கம்ஸ் டு ஹேர் ஆயிலிங் அந்த ரூட்டின் வந்துட்டு இட் ரியலி ஹெல்ப்ஸ் மீ டு க்ரோ மை ஹேர் கொஞ்சம் ஹெல்த்தியா அண்ட் முடிய வந்து ஹேர் ஃபால்ல வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்றதுக்கும், ஆல்சோ என்னுடைய முடிக்கு வந்து நான் ஹேர் கலரிங்லாம் பண்ணி டேமேஜ் பண்ணி வச்சிருக்கேன். ஹீட் டேமேஜ் வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் பண்றேன் அப்படின்றதுனால ஹேர் ஆயிலிங் இஸ் வெரி எசென்ஷியல். ஐ வில் ஷோ யூ ஹவ் ஐ எக்ஸாக்ட்லி ஹேர் ஆயில் மை ஹேர் in the next few bits. Let me show you my hair oiling routine. So basically I am following in the two methods. இது சம்மர் அப்படின்றதுனால அந்த ஹெவி ஹேர் ஆயிலிங் routine I needed it. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடி. எனக்கு வந்து இந்த ஓவர் நைட் தலையில எண்ணெய் இருந்தா மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் செட்டில் ஆகும் என்னுடைய பாடி டெம்பரேச்சர். இது வந்து கிட்டத்தட்ட 4-5 டேஸ் ஆச்சு என்னுடைய முடியாம. 5 டேஸ் ஆச்சு லாஸ்டா ஹேர் வாஷ் பண்ணி. இட்ஸ் டூயிங் ஓகே. பட் நான் வந்து ஆல்ரெடி உச்சந்தலையில வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுட்டேன். ஏன்னா லிட்ரலா எனக்கு ஹீட் ஆகி அப்படியே கண்ணெல்லாம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. 2 கேப் அளவு ஊத்துன உச்சந்தலையில மட்டும் இப்போ சுத்தமா ஐ கான் ஃபீல் தி ஆயில் ஆன் மை ஸ்கேல்ப். என்னுடைய மண்டை அப்படியே லிட்ரலா குடிக்கும் எண்ணெய், அதுவும் நல்லெண்ணெய். ஸோ அதனால நான் வந்து ஹீட்டுக்காக அதை வந்து உச்சந்தலையில மட்டும் வச்சிருக்கேன். ஒரு மெத்தட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஆயிலிங் ரொட்டின். ஓகே, ஐ ஹாவ் திஸ் பாட்டில் தான், இது இந்துலேக்காவோட ஹேர் ஆயில் பாட்டில். இதுல வந்து காலி ஆயிடுச்சு ஆயில், இந்துலேக்கா ஆயில். நான் வந்து இந்த பாராஷூட்டோட ஹாட் ஆயில், இந்த ஆயிலை வந்து இதுல ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ஹெவி ஆயிலிங் வந்து ஐ ஆல்வேஸ் டேக் திஸ், கரெக்டா? ஸோ ஸ்கேல்ப்ல மட்டும்தான் லிட்ரலா நான் இந்த ஆயிலை வந்து போடுவேன். அப்படியே எல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லா ஈரமாகணும் அந்த மாதிரி நான் வந்து போட்டுப்பேன். என்ன ஒரு பிரச்சனைனா இந்த பாட்டிலும் வந்து இப்ப எண்ணெய் காலி, இதுலயும் வந்து இன்னைக்கோட இது காலி ஆயிடும். ஐ ஹாவ் டு ரீஃபில் இட் அகேன். வேற பாட்டில் இருக்கு, பட் யா. ஸோ இதை வந்து என்னுடைய ஸ்கேல்ப் லிட்ரலா ஃபுல்லா நனையிற மாதிரி பண்ணிக்கிறேன். நீ கேட்கலாம், இவ்வளோ ஆயில் பண்ணிட்டு நைட்டு தூங்கி காலையில ஹேர் வாஷ்னா முடியெல்லாம் கொட்டிடுமே. திஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ. இட் லிட்ரலா காம்ஸ் டவுன் மை ஹோல் சிஸ்டம். ஓகே, அண்ட் ஐ நீட் திஸ். இப்படி வழிய ஹெவி ஹேர் ஆயிலிங் ஓவர் நைட், வீக்லி ஒன்ஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ். இல்லைன்னா ஹீட் ஆகி நான் லிட்ரலா ரொம்ப சிரமப்படுவேன். பட் என்னன்னா இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல மட்டும் பண்ணிட்டு ஸ்கேல்ப்பை ரொம்ப மசாஜ்ன்ற பேர்ல டிஸ்டர்ப் பண்ணாம நான் வந்து அப்படியே செக்யூர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது அவ்வளவு முடி போகாது. அதே மாதிரி லென்ஸ்ல எண்ணெய் போடக்கூடாது, அது கொஞ்சம் வெயிட் இழுக்கும். அதனால ஸ்கேல்ப்ல இருந்து ஈஸியா முடி கழலும். ஸோ இந்த மாதிரி ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணும்போது ஐ டோன்ட் டச் மை லென்ஸ். ரொம்ப டேமேஜ் பண்ணாம மசாஜ் பண்ணும். ஐ யூஸ் திஸ் மசாஜர், ஸ்கேல்ப் மசாஜர். அண்ட் லிட்ரலா ஒரு 4-5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இதை வச்சு நல்லா என்னுடைய ஸ்கேல்ப்பை போக் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணுவேன். இது வந்து வீடியோன்றதுனால இதை நான் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா கம்ஃபியா இருக்காது, கேமரா உள்ள வந்து ஒழுங்கா நான் ஃப்ரேம்ல தெரியுறேன்னா அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் ஒரு தான் லிட்டரலா ஃபில்ம் பண்றேன் அப்படின்றதுனால கொஞ்சம் இதை ஈஸியாக்கிறதுக்காக அப்படியே உட்காந்து நான் வந்து மசாஜ் பண்றேன். இல்லை என்ன பண்ணுவேன்னா நின்று தலையை டில்ட் பண்ணி ஐ டூ தட். லைக் எவ்ரி டைம் ஐ டூ தட். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கேமரால எப்பயுமே ஒழுங்கா வந்ததே கிடையாது. ஸோ நீங்க என்னோட விளாக்ஸ்ல எதையாவது பார்த்துருக்கலாம். நான் வந்து தலையை அப்படியே டில்ட் பண்ணிட்டு தலையில வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு I massage my scalp with this scalp massager. So பெருசா எதுவும் ஹேண்ட் மசாஜஸ் அது கூட நான் செய்ய மாட்டேன் கை வச்சு. ஐ ப்ரிஃபர் திஸ். இது நல்லா இருக்கும், டஸ் த ஜாப் வித்தவுட் டேமேஜிங் லாட் ஆஃப் மை ஹேர்.
ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வேற ஆயில் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால I don't want to, give more work or action or pressure on my scalp. This will do the job. So, இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா? அதையும் I'll quickly explain. Recently, I got in the Indie Wildoட oil and I'm telling you, I love this. இது வந்து நீங்க சம்பி ஆயில், ஸோ அதனால நிறையவே போட்டு நீங்க வந்துட்டு மசாஜ்லாம் பண்ணலாம். மினிமம் 15 மினிட்ஸ் இவங்க இதை வைக்க சொல்றாங்க. ஓவர் நைட் கூட பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஓவர் நைட்டுக்கு வந்து செட் ஆகல. ஒன்று, ஒரு ஆனஸ்டான ஒரு ரீசன் என்னன்னா, திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ். நான் ஊத்துற அளவுக்கு வந்து இது வந்து தாங்காது. நான் லிட்ரலா இவ்வளோ இருந்து இது புதுசு 2 வாட்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது இவ்வளோ இருந்தது, அதுக்கு அடுத்த வாட்டி யூஸ் பண்ணது இவ்வளோ ஆயிடுச்சு. டிசைடட் இதெல்லாம் நம்ம ஸ்கேல்ப்க்கு இப்படி வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. இன்னொன்று என்னன்னா, நான் அந்த மாதிரி ஹெவி ஆயிலிங் இந்த இண்டி ஆயில்ல பண்ணும்போது ஐ காட் டேண்ட்ரஃப். ஸோ அந்த ஒரு 2 கான்ஸ் இருக்கு. ப்ளஸ் நான் சொல்றேன், இட் ஃபெல்ட் so good on my scalp and my hair. செகண்ட் பாயிண்ட், எனக்கு வந்து நிறைய முடி பிரேக்கேஜ் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது இல்லை. தேர்ட் பாயிண்ட், இட் ஸ்மெல்ஸ் ஸோ குட். நான் வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து ரிவ்யூ பார்த்தும்போது எல்லாரும் என்னடா அது வாசனையா இருக்கு எண்ணெயில என்னடா வாசனை அப்படின்ட்டு இருந்தது. எண்ணெய் மட்டுமே இட் ஸ்மெல்ஸ் லைக் ஹைபிஸ்கஸ். நல்ல ஒரு ரிச்சான பியூட்டிஃபுல்லான ஹைபிஸ்கஸ் வாசனை. அண்ட் தி பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இது நீங்க போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் யுவர் ஹேர் ஸ்மெல்ஸ் கார்ஜியஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 3 days. லிட்ரலா ஐம் டெல்லிங் யூ. அது ஒரு மாதிரி அந்த ஒடிகலன் வாசனை பிளஸ் அந்த ஒரு ஹைபிஸ்கஸோட வாசனை. அந்த ஒடிகலன் நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஐ லவ் ஒடிகலன் ஆக்சுவலா. ஆனா இது இட் கிவ்ஸ் மீ தட் வைப். அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கிளீன் வாசனை வித் அந்த ஹைபிஸ்கஸ் அண்ட் ஒடிகலனோட வாசனை. ஐ லவ் இட். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓ இதுதான் நீங்க வந்து வாசனையா இருக்கு சொல்றீங்களா அப்படின்ட்டு. ஸோ ஃபார் மை லென்ஸ் ஓகே தான். எனக்கு அந்த அளவுக்கு இது வந்து பிடிக்கல. அது ரொம்ப அப்படி நரிஷிங்கா அப்படி இருக்குன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன். இது வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல சம்பி ஹேர் ஆயில். அதாவது போட்டுட்டு நீங்க அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடணும், அந்த மாதிரி தான். லீவ் இன் ஹேர் ஆயில் மாதிரி இல்லை. ஸோ பேசிட்டே நல்லா நான் வந்து இதை மசாஜ் பண்றேன். அண்ட் என்னுடைய கண்ணுல ஹீட் இறங்குது. எனக்கு இந்த கண்ணு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மூடுது. தட்ஸ் how bad my body temperature is. I am so glad that I do this. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி திருப்பி என்னுடைய ஸ்கேல்ப்ல மட்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுப்பேன். ஏன்னா இந்த கோல்ட் ஆனா கூட எனக்கு வந்து ஐ டோன்ட் மைண்ட். ஆனால் இந்த பாடி ஹீட் ஆச்சுன்னா ஐ ஹேட் when it happens. ஸோ இது எப்படி பண்ணிட்டேன்னா, நல்லா மசாஜ் பண்ணியாச்சா, இப்போ அப்படியே ஜென்டலா ஐம் கோயிங் டு பார்ட்டிஷன் திஸ் பண்ணிட்டு சாஃப்டா அழகா ரெட்டை பின்னல். ஓகேவா? முகத்துல முடி விழாது, முடி கலைஞ்சு டிஸ்டர்ப் ஆகாது, அழகா செக்யூர்டா இருக்கும். இப்போ வந்து பொண்ணே மணியே நான் என்னுடைய முடிய வந்து பார்த்துப்பேன். எப்பயுமே நான் இந்த ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணுவேன், ஆனா நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். இது பண்றது நல்லது. இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் குட் ஃபார் மீ. ஆல்சோ மை ஹேர் growth இஸ் ஆல்சோ நைஸ். முடி விழற விதமும் கம்மியா இருக்கு. எனக்கு வந்து முடி விழறது வந்து ஒழுங்கா நான் ஹேர் ஆயில் பண்ணலன்னா விழுது, அண்ட் நிறைய காஃபி குடிச்சா விழுது. இதான் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்காது. So I'm being mindful of my caffeine intake, and I'm also being super gentle with my hair daily. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு செக்யூரான ஹேர் ஸ்டைல்ஸ், விரிச்சு விட்டு தூங்குறது அந்த கதையே கிடையாது. அண்ட் 10 days once, வீக்லி ஒன்ஸ் ஐ ட்ரை மை பெஸ்ட். அது கஷ்டம். ஸோ அட்லீஸ்ட் 10 days once என்னோட பில்லோ கேசஸ் வந்து மாத்திடுறது. இப்போ நான் வந்து ஆயில் பண்ணும்போது ஐ டோன்ட் யூஸ் மை பில்லோ கேஸ். அதே ஏதாவது டிஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுப்பேன். ஃபார் பண்ணினா பில்லோ கேஸ் போட்டேன்னா நாளைக்கு போயிட்டு அதை வாஷும் பண்ணிடுவேன். திஸ் இஸ் மை ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் வீக்லி ஒன்ஸ். இப்போ இன்னொரு பார்ட்ல வந்துட்டு இந்த இந்தி ஆயில் யூஸ் பண்ணுன்னு சொன்னால அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா ரொம்ப லைட்டா தான் யூஸ் பண்ணேன். இவ்வளோ ஜெனரஸா நிறையெல்லாம் போட மாட்டேன். லைட்டா அப்ளை பண்ணிட்டு 20 minutes ஊற வச்சுட்டு ஐ கோ வாஷ் இட் ஆஃப். ஆல்சோ இன்னொன்று என்னன்னா, ஃபார் த லென்ஸ் அந்த டைம்ல வந்து ஐ யூஸ் ஹேர் மாஸ்க்ஸ். அது வந்து அந்த ஸ்வாஷ்காஃபோட ஹேர் மாஸ்க் இல்லைன்னா டவோட ஹேர் மாஸ்க் லென்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் நாள் நான் இதை ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ தட்ஸ் அபவுட் ஹேர் ஆயிலிங். இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சிருவேன். இந்த ஓவர் நைட் ஊற வைக்கிறதா இல்லைன்னா ஒரு 3-4 hours விடுறதா இல்லை 1 hour, இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தி ரொட்டின். இப்போ நான் வந்து எங்க வெளியில போறேன், ஜிம் போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஆர் ஸ்வெட்டா இருக்கு ரொம்ப, அப்பனாலாம் வந்துட்டு ஹேர் ஆயில் பண்றேன்னா 1 hour தான் ஊற வைப்பேன். ஏன்னா ஸ்வெட்டோட அழுக்கோட ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நேரம் உங்க முடியல ஸ்கேல்ப்ல இருக்கிறது வந்து வேஸ்ட் தான். அது உருப்படியா ஒன்றும் பண்ணாது, முடி நிறைய கழலை வைக்க தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து தான் நான் எவ்வளோ நேரம் ஹேர் ஆயில் என்னுடைய
தலையில வச்சிருக்கேன் அப்படின்றத நான் டிசைட் பண்ணுவேன். எப்பயுமே வந்து ஓவர் நைட் அப்படின்றதும் கிடையாது. அண்ட் அகைன் இப்போ இந்த சம்மர் டைம் வந்து உடம்பு வந்து குளிர்ச்சி பண்றதுக்காக ஐ டூ ஹேர் ஆயிலிங் லைக் ஓவர் நைட்ல. இட் ரியலி ஹெல்ப்ஸ் மீ so மச். ஸோ ஹேர் வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஃபியூ ஃபேவரட்ஸ் when it comes to ஹேர் வாஷிங் அந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் ஸ்லாஷ் மாஸ்க் ரூட்டுன்னு வரும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாம்பூல வந்து திஸ் ஹஸ் பின் மை ஆல் டைம் ஃபேவரட். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட நீம் வேரியண்ட் ஷாம்பூ. எஸ், இது வந்து அவ்வளோ ஒரு கிளீனான ஒரு நல்லது பண்ற மாதிரியான ஒரு ஷாம்பூ கிடையாது. பட் ஃபார் மை ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் திஸ் ஆக்சுவலா ஒர்க்ஸ் குட். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட ஆல்மண்ட்னு ஒரு வேரியன்ட் இருக்கு. அதான் கிளாசிக். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, பல வருஷம் முன்னாடியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுல இருந்து ஐ ஸ்டார்டட் யூசிங் திஸ். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு டேண்ட்ரஃபை கண்ட்ரோல்ல வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஷாம்பூ. ஜஸ்ட் பிகாஸ் நான் இது யூஸ் பண்றேன் அப்படின்றதுனால 100 டேண்ட்ரஃப் வரவே வராது அப்படின்றது கிடையவே கிடையாது. வரும், ஆனா இட் கீப்ஸ் அட் பே. இந்த ஷாம்பூ நான் யூஸ் பண்ணும்போது ஐ ட்ரை சோ மெனி டிஃப்ரெண்ட் ஷாம்பூஸ். அண்ட் எப்பயுமே என்னோட முடி வந்து அப்பாடா இப்பதான் என் முடி மாதிரி ஃபீல் ஆகுதுன்ட்டு என்னை ஃபீல் பண்ண வைக்கிறது, ஒரு மாதிரி அம்மா வீட்டுக்கு போற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இன்னும் நான் அம்மா வீட்டுக்கு போற மாதிரிலாம் பழகல. பட் ஸ்டில் ஐம் சேயிங் ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக திஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். பட் ரீசெண்டா ஐ ஆல்சோ காட் லைக் சூப்பர் டெம்டட் டு யூஸ் இந்த கெராஸ்டாஸோட ஷாம்பூ ரேஞ்ச். அதுவும் முக்கியமா வந்து ஐ காட் தி ஆன்டி டேண்ட்ரஃப் ரேஞ்ச் அகைன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் ஜாஸ்தியா டேண்ட்ரஃப் பிரச்சனை வந்தது, அதனால ஐ ஸ்டார்டட் யூசிங் திஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ. ஸோ நான் யூஸ்வலா வந்து 2 வாட்டி ஷாம்பூ பண்ணுவேன் என்னுடைய தலையை. அண்ட் நான் ஆயிலும் வச்சிருக்கேன் அப்படின்றதுனால இட்ஸ் மேண்டேட்ரி. இந்த ஷாம்பூ சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ அப்படின்றதுனால நான் 2 வாட்டி ஷாம்பூ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாவே எனக்கு வந்து தெரியவே இல்லை. மொதல் வாட்டி ஆயில் போகும், 2வது வாட்டியும் நிறைய வராத மாதிரி இருக்கும், அந்த ஆயிலும் ஒழுங்கா போகாத மாதிரி இருக்கும், முடியும் ஒழுங்கா கிளீன் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ வாட் ஐ டூ இஸ், இது கொஞ்சம் எக்ஸசிவா இருக்கலாம், எனக்கே கொஞ்சம் எக்ஸசிவா தான் இருக்கு, பட் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வாஷ்க்கு வந்து ஐ யூஸ் திஸ். இது வந்து நல்லா இந்த ஆயில் கங்ஸ் டர்ட் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டுரும். அப்புறம் ஸ்கேல்ப் கிளீனா இருக்கும்போது ஐ யூஸ் திஸ். இதுல வந்து சாலிசிலிக் ஆசிட்லாம் இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால இது என்ன பண்ணுதுன்னா அது போட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வார்மான ஒரு சென்சேஷன் உங்களுடைய ஸ்கேல்ப்ல வந்து தெரியுது. ஆனா என்னுடைய டேண்ட்ரஃபை பக்காவா வந்து ஒரு பேல வச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ வித் கெராஸ்டாஸ் ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் வந்து க்ளீனாகவே இருக்கும் ஃபார் அ வெரி லாங் டைம். இது சம்மர் நல்லா வேர்க்கிற டைம். பட் ஸ்டில் இது வந்து இந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணும்போது என்னுடைய ஹேர் வாஷை வந்து நான் 4 to 5 days வரைக்கும் என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. அது ரொம்ப விசிபிளாக தெரியுது. வித் அதர் ஷாம்பூஸ்னோ அதெல்லாம் வந்து முடிக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஸ்கேல்ப் வந்து இட் கெட் சூப்பர் ஆயிலி. அண்ட் லென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாகவே தான் இருக்கும். அது வந்து அடிக்கடி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. பட் வித் ஷாம்பூ அண்ட் த ரொட்டீன் தட் ஐம் ஃபாலோயிங் ரைட் நவ் அருமையா இருக்கு. நான் என்னுடைய முடியை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்படின்ற மாதிரி ரவுண்ட் வருது. லைக் 5 days ஒன்ஸ்ன்ற கணக்குக்கு நான் இப்போ இழுத்து வச்சிருக்கேன் என்னுடைய ஹேர் வாஷ். அந்த அளவுக்கு கிளீனா இருக்கு. அதனாலதான் கிளீனா இல்லைன்னா நான் போய் வாஷ் பண்றேன். அந்த வாரத்துல ஒரு வாட்டி, வாரத்துல 2 வாட்டி கணக்கு நான் ரொம்ப கான்சியஸா அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். என் முடி கிளீனா இல்லைன்னா நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பட் வித் தீஸ் 2 ப்ராடக்ட்ஸ் என் முடி இட் ஃபீல்ஸ் கிளீன், இட் பிஹேவ்ஸ் கிளீன். முடி கொட்டுறது விதமா இருக்கட்டும், டேண்ட்ரஃப் திருப்பி வர்றதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து லைக் அழகா மெயின்டைன் பண்ணது என்னுடைய ஸ்கேல்ப்பையும் முடியும் இந்த 2 ப்ராடக்ட். ஷாம்பூக்கு இது. கண்டிஷனர் வந்து ஐ ஸ்விட்ச் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ரெட் கேன் யூஸ் பண்ணுவேன், லாரியல் யூஸ் பண்ணுவேன். லாரியல்ல வந்து இந்த ஹேர் மாஸ்க் தான் வந்து என்னுடைய கோ டு ஆல் டைம் ஃபேவரட். இது எப்பயுமே என்கிட்ட இருந்துட்டே இருக்கணும். நான் யூஸ் பண்றேனோ இல்லையோ திஸ் ஹேஸ் டு பி இன் மை ஹேர் வாஷ் கிட், ஓகேவா? இது வந்து கண்டிஷனர் மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என்னோட லென்ஸ் மிட்ஸ் அண்ட் லென்ஸ்ல மட்டும் போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே ஊற வச்சுட்டு ஐ வில் வாஷ் இட் ஆஃப். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்னோட முடிக்குன்னு வரும்போது. ஐ ஆல்சோ ஸ்டார்டட் இன்கார்பரேட்டிங் இந்த ஒரு ஸ்கேல்ப் டானிக் ஃப்ரம் ரெய்ஸ். இது வந்து ஒரு சாலிசிலிக் ஆசிட் பேஸ் பண்ண ஒரு டானிக். திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் ஸ்கேல்ப் ஹெல்த், லைக் டீடாக்சிஃபை பண்றதுக்கு, ஸ்கேல்பை பியூரிஃபை பண்றதுக்கு. இதுலயும் சாலிசிலிக் ஆசிட்லாம் இருக்கு. ஸோ டேண்ட்ரஃப் பிரச்சனைலாம் என்னென்ன இதை ட்ரீட் பண்ணும். இது வந்து லிட்ரலா 9 செகண்ட் தான் உங்களுடைய முடியில இருக்கணும். இது போட்டோன்னே ஒரு மாதிரி கபன்னு சூடாகிற ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கண்டிஷனர் போட்டதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு உங்க கையில கொஞ்சமா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்க மசாஜ் பண்ணும் உங்களுடைய ஸ்கேல்ப்ல. முக்கியமா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கிற ஏரியால யூ மசாஜ் இட் அண்ட் குவிக்கா வாஷ் இட் ஆஃப். லிட்டரலா நீங்க மசாஜ் பண்ற டைம்லேயே 9 seconds ஆயிடும். ஸோ டக்குன்னு போட்டுட்டு அது அப்படியே வார்மா இருக்கும், அன்பேரபிளாலாம் இருக்காது. பட் நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னா ஒரு வாட்டி பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு வாஷ் இட் ஆஃப். அப்படி ஸ்கேல்ப் வந்து அப்படியே ஸ்குவிக்கி கிளீனா இருக்கும். இது வந்து ஃபார் தி ஹேர் வாஷ் ரொட்டீன். ஹேர் வாஷ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் ட்ரை பண்றதுலாம் ஏர் ட்ரையிங் தான். நான் வந்து ப்ளோ ட்ரைலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து டைம் கன்சியூமிங், கொஞ்சம் டேமேஜிங்கும் கூட. எனக்கு ஏர் ட்ரை பண்ணாதான் வந்து கொஞ்சம் லெஸ் டேமேஜிங்கா இருக்கு முடி கொட்டுறது.
ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையா இருக்கும். நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணோம்னா முடி சாஃப்ட்டா அழகா அதோ இந்த மாதிரி இருக்கும். ஹீட் வச்சோம்னா முடி வந்து மேனேஜபிளா இருக்கும். நான் எப்ப பார்த்தாலும் ஹீட் வைக்க வேணாம் அப்படின்றதுனால ஏர் ட்ரை பண்ணிட்டு விட்டுருவேன். அது செகண்ட் டே வந்து நார்மல் ஆயிடும். ஸோ ஃபார் ஹேர் சீரம் ஆர் ஹேர் கிரீம் அந்த மாதிரினா ஐ மிக்ஸ் அண்ட் மேட்ச் வித் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. வென்னெவர் ஐ புட் திஸ் ஆன் மை ஹேர் நோ, அது வந்து அழகா ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிடும், மேனேஜபிள் ஆகும் என்னுடைய முடியை. ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து இட்ஸ் திஸ் ஒன் ஃப்ரம் ஓலாப்ளெக்ஸ். இது வந்து நம்பர் 6 பாண்ட் ஸ்மூத்னர். இது ஒரு லீவ்-இன் க்ரீம் மாதிரி தான். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு டவல்ல நல்லா முடியை கட்டிடுவேன். அது வந்து ஒரு 10 to 20 minutes அப்படியே விட்டுருவோம். ஓகேவா? விட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு ஐ டோன்ட் அப்ளை எனிதிங். ஐ ஜஸ்ட் லீவ் இட் அப்படியே ஒரு 90% அது ட்ரை ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஐ புட் திஸ். எப்பயுமே என்னுடைய முடி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் நான் மேனேஜ் பண்ணேன். எக்ஸ்ட்ரா முடி கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல். ஐ டோன்ட் லைக் இட். ஸோ அதனால முடி ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் பேம்பர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஐ அப்ளை திஸ் சீரம் அண்ட் இது வந்து அழகாக என்னுடைய முடியை வந்து ஃப்ரிஸ் டைம் பண்ணும், மேனேஜபிள் ஆகும், பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்கும். For the scalp, currently, for the past 3 weeks, I'm not using any scalp oil, scalp treatment. முன்னாடி நான் வந்துட்டு ஸ்கேல்ப் ஆயில்ல அந்த லீவ்-இன் ஸ்கேல்ப் சீரம் போடுவோம்ல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். விஷ்கேர்து, பில்கிரிம்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 weeks நான் வந்து பிரேக் விட்டுருக்கேன். லெட்ஸ் சி அப்படின்ட்டு. ஓகே தான், எதுவும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் அதனால ஹேர் ஃபால் அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணலாம். அது அப்படியே ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான். பிகாஸ் ஸ்கேல்ப் சீரம் வந்து நான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 years 2 years தான் வந்து ரெகுலரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ நடுவில் பிரேக் விடுவேன். ஸோ ரைட் அட் திஸ் பீரியட் நான் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கேன் ஃபார் தி ஸ்கேல்ப். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதான் என்னுடைய கரண்ட் ஹேர் கேர் ரூட்டின் வித் தி ஹேர் கேர் எசென்ஷியல்ஸ் தட் ஐம் என்ஜாயிங் அட் த மொமெண்ட். அதெல்லாம் தான் எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஹீட் ஸ்டைலிங் அப்படின்னு வரும்போது ஐ ஒன்லி லைக் டு ஸ்ட்ரைட்டன் மை ஹேர். இந்த மாதிரி கேர்ள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ரிஃபர் வித் மை ஸ்ட்ரைட்னர் தான். கர்லர் ஒன் வச்சு பண்ணாலும் ஐ டோன்ட் லைக் த ரிசல்ட். இதுக்கான ஒரு ரூட்டின் டுட்டோரியலும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சேனலில். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையுமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye. I lose my breath whenever I see you. You stole my heart. What is it that